தமிழ்நாட்டிலேயே யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் அரசியலில் முன்னேறணும், மக்கள் சேவை செய்யணும்னு இருந்தீங்கன்னா, நீங்க கண்ணை மூடிட்டு தைரியமே இறங்க வேண்டிய ஒரே இயக்கம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் மக்கள் இயக்கத்துக்காக வேலை செய்யணும், மக்களில் ஒருவன், மக்களுக்காக ஒருவனா இருக்கணும்னாலும் நீங்க சேர வேண்டிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நண்பர்களே. எதனாலனா நாம கொண்டு வந்த திட்டங்கள் அப்படி இருக்கு, எல்லாமே மக்கள் சார்ந்த திட்டங்கள் தான், எல்லாம் நலன் சார்ந்த திட்டங்கள் தான். ஒன்னொன்னு எடுத்துங்க, தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், 7.5 இருக்கட்டும், நம்ம மடிக்கணினி திட்டமா இருக்கட்டும், அப்புறம் அம்மா உணவகமா இருக்கட்டும், அம்மா தண்ணீர் வாட்டர் கேன் கொடுத்தோம் அதுவா இருக்கட்டும், இன்னும் சொல்லிட்டே போல, ஸ்கூட்டி கொடுத்ததா இருக்கட்டும், அப்புறம் இது இந்த தூர்வான்தாட்டு இருக்குது, விவசாய கடன் ரத்தா இருக்கட்டும், எல்லாமே மக்கள் சார்ந்த திட்டங்கள் தான். யாருமே இந்தியாவிலேயே சொல்றேன், நம்ம அளவு திட்டம் கொடுத்தது யாரும் கிடையாது. அதனால யங்ஸ்டர்ஸ், யூத்ஸ், அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி தான், த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா லைஸ் இன் யூத்ஸ். அந்த மாதிரி யூத்ஸ் யாராச்சும் அரசியல்ல ஈடுபடணும், ஒரு மக்களுக்காக சேவை செய்யணும், ஒரு இயக்கத்துல தொடங்கணும் நம்மள அப்படின்னா, கண்ணை மூடிட்டு அசராம நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேரணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இயக்கம் எங்கேயுமே இருக்காது நண்பர்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் ஒரு கடைக்கோடி தொண்டனும் கூட அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆக முடியும், ஒரு கடைக்கோடி தொண்டன் அந்த கட்சியின் முதலமைச்சர் ஆக முடியும். இது நாம் சும்மா பேச்சுக்கு சொல்லல, நடந்திருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா யாருன்னு கூட நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம், என்னன்னா அம்மா அந்த இடத்துக்கு வருவாங்கன்னு. ஆனா தலைவர் போன வரைக்கும் அம்மா வந்தாங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் யாருக்குமே நம்மளுக்கு தெரியாது அடுத்தது எடப்பாடியார் வருவாருன்னு. யாருக்காச்சும் தெரிஞ்சு? யாருக்கும் கிடையாது. ஆனா எடப்பாடியார் வந்தார். எப்படி? அவருக்கு ஒரு கடைக்கோடி தண்டனா ஒரு பதவி கிளை செயலாளர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னா பதவி ஏறி வந்தார். அப்போ என்ன தெரியுது, அந்த ப்ரோசஸ பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மற்றும் தான் ஒரு கடைக்கோடி தொண்டனும் கூட அந்த கட்சியில டாப் மோஸ்ட் போஸ்ட்டுக்கு போகலாம். உங்களுக்கு அப்படி ஆகணும்னா நீங்க சேர வேண்டிய ஒரே ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ரெண்டாவது, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், இன்னைக்கு காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் இல்ல நம்ம யாராச்சும் படிச்சவங்க, அந்த லீடர் வந்திருக்கிறாங்க, இந்த லீடர் வந்திருக்கிறாங்க, இல்ல இந்த அவர் பேர் என்ன, டான்ஸ் ஆடுவார், சுறா படத்திரும், அவரோட கட்சி வந்திருக்கன்னு நினைப்பான். இவங்க எல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க நண்பர்களே. எல்லாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் சேவை பண்ற ஒரு மனப்பான்மை இருந்தா போதும். அவன் ஒன்னும் பெருசா படிச்சவன் இந்தியாவில அதிகபட்சம் எல்லா ஸ்கேமும் பண்ணவன் படிச்சவன் தான். ஏன் அப்ப காமராஜர் என்ன படிச்சாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன படிச்சாரு? மக்கள் சேவை. எப்படி? உண்மலை செம்மல்னு பேர் கொடுத்தது எப்படி? மக்கள் சேவை தான். இன்னும் பட்டி தொட்டி ஊரு மெட்ராஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் எம்ஜிஆர் பேர் எப்படி நிக்குது, ஐயா பேர் எப்படி நிக்குது? மக்கள் சேவை தான். அதனால யங்ஸ்டர்ஸ், if you believe in serving the society, please join All India Anna Dravida Munnetra Kalagam, the party of the cadre which will serve the people for decades to go.